ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மேங்கோ அண்ட் கர்ட் இதை வச்சு லெஸ்ஸி தயார் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா நம்ம வீட்லேயே ரெடி பண்ண தயிர் ஒரு கப் எடுத்துக்கிட்டு, சர்க்கரை, நம்ம கட் பண்ண மேங்கோ, இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மிக்சியில் நம்ம வச்சுருக்கிற தயிரை அதில் மிக்சியில் ஊற்றணும். தேவையான தயிர் எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஊற்றினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோவை அந்த தயிரில் ஆட் பண்ணிக்கணும். தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கணும். அதுக்கு தேவையான அளவு மேங்கோ போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக மேங்கோ போட்டாலும் தயிரை விட மேங்கோ ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிற போல் நமக்கு ஃபீல் ஆகும் சாப்பிடும் பொழுது. இப்போது இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நமக்கு தேவையான அளவு போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட வேணாம். இது மூணையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இறுக்கமாக போட்டு ஜாரோடைய மூடியை மூடிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மிக்சியில் கொஞ்சம் நேரம் ஓட்டினதுக்கு அப்புறமா நமக்கு இது போல் தான் இருக்கும். நல்லா மேங்கோ அண்டு கர்டு நல்லா மிக்சப் ஆகி நமக்கு ஸ்வீட்டாக அண்டு க்ரீமியாக நமக்கு இப்போ லெஸ்ஸி தயாராகிடுச்சு. பெரும்பாலும் வெய்ய காலத்தில் இதை கூலிங் இல்லாமல் சாப்பிட்டா மோஸ்ட்லி யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்ச இந்த லெஸ்ஸியை எடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் மேங்கோவை எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் சாப்பிடும் பொழுது நமக்கு மேங்கோ ஃப்ளேவர் நமக்கு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டாகவே தெரியும். நம்ம தோலை எடுத்துகிட்டு அந்த மேங்கோவை மட்டும் சின்ன சின்ன பீஸாக எடுத்து பவுல் ஃபுல்லாக வச்சுக்கலாம். பவுல் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து எடுத்து பார்த்தா இது போல் தான் நமக்கு க்ரீமியான மேங்கோ அண்டு கர்ட் லெஸ்ஸி நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்க கோடை காலங்களில் நம்ம வீட்லேயே இது போல் செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது.